ரொம்ப நன்றி சின்னத்தா. நீங்க வண்டியை திருப்பி எடுத்துட்டு வந்து கொடுத்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? போன என் உயிரையே எனக்கு திருப்பி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு இவ்வளவு பெரிய உதவி செஞ்சு உங்களுக்கு நேருக்கு நேர் பார்த்து நன்றி சொல்ல கூட கொடுப்பனே இல்ல. நேத்து ராத்திரி நீங்க பேசின மாதிரி ஏதாவது விடுக்குன்னு பேசிருவீங்களோன்னு தான் எனக்கு ஒரு பயம். நேத்து ஏன் சின்னத்தை அப்படி பேசுனீங்க? நீங்க அப்படி பேசுறவரு இல்லையே. எப்பவும் சிரிச்ச முகமா தானே இருப்பீங்க. அப்ப என் மேல எவ்வளவு வெறுப்பு இருந்திருந்தா உங்க வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தையெல்லாம் வந்திருக்கும். இந்த பாவி உங்க குணத்தைய மாத்திட்ட சின்னத்தா. என்ன மன்னிச்சிருங்க. இந்த வீட்டோட அழகே நீங்க தான் சின்னத்தா. நீங்க இந்த வீட்டுல இருந்தாதான் வீடே நிறைஞ்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நீங்களும் நானும் 6 வருஷம் ஒன்னா இருந்திருக்கோம். ஒன்னா விளையாடி இருக்கோம், சண்டை போட்டிருக்கோம், ஒன்னாவே படுத்திருக்கோம், ஒன்னாவே தூங்கி இருக்கோம். தினமும் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்ததும் முதல்ல உங்களை தான் நம்ம மாமா கிட்ட கேட்பேன் சின்னத்தா. நீங்க வரலன்னதும் எனக்கு அழுகையா வரும். நீங்க வர வரைக்கும் வாசல்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பேன். உங்க முகத்தை பார்த்தாதான் என் முகத்துல சிரிப்பு வரும். அப்பெல்லாம் நீங்க ஏன் வீட்டுக்கு வரலன்னு அழுதுட்டு இருப்பேன். இப்போ நான் ஏன்டா இந்த வீட்டுக்கு வந்தேன்னு அழுதுட்டு இருக்கேன். என்னால நீங்க உங்களை தொலைச்சிட்டீங்களே சின்னத்தா. நான் திரும்ப இந்த வீட்டை விட்டு போனாதான் உங்க முகத்துல பழைய சிரிப்பு வரும்னா நான் வேணா இங்க இருந்து போகட்டுமா சின்னத்தா? அப்பவாவது நீங்க பழையபடி சிரிச்ச முகத்தோட இருப்பீங்களா? மனசு எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது? இங்க நடக்கிறது எதுவுமே என்னால ஏத்துக்கவே முடியல. எல்லாமே இந்த புத்திக்கு புரிஞ்சாலும் என் மனசு இன்னும் அந்த அளவுக்கு பக்குவப்படல. தான் அன்னைக்கு ஏதோ ஒரு டென்ஷன்ல கோவத்துல பட்டுன்னு பேசிட்டேன். ஆனா என் வார்த்தை உன்னை எவ்வளவு ஹர்ட் பண்ணுன்னு எனக்கு தெரியல. என்ன மன்னிச்சிரு. ஐயோ சின்னத்தா, என்ன சின்னத்தா, எதுக்கு மன்னிப்பெல்லாம்? நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்க எப்பவும் போல இருங்க சின்னத்தா. எப்பவுமே நீங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தாதான் எனக்கு நீங்க தர ஒரே சந்தோஷம். அது மட்டும் எனக்கு போதும். என்னது?